ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மிக சிறந்த ஆன்மீக மகா யோகத்தோடு நமக்கு விடிந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வருடம் தமிழ் மாதங்களில் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி மங்களகரமான ஆடி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து பிறக்கிறது. ஆடி பிறப்பு, அதுவும் மங்களகரமான வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ஒரு மகா யோகமான மிக சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி பிறப்பு ஒரு பக்கம், ஆடி வெள்ளி ஒரு பக்கம்னு தனித்தனியாக கும்புறதை விட இரண்டும் ஒரே நாளில் வரும்பொழுது கிடைக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் கோடி மடங்கு அதிகம். உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை, பணக்கஷ்டம், கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடு, தீராத திஷ்டி மற்றும் தோஷங்கள் அடியோடு பொசுக்கக்கூடிய ஒரு மகா அற்புதமான நாள்தான் இந்த ஆடி 1 வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோவில் அன்றைய தினம் அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வீட்டு வாசலில் குல தெய்வத்தையும் அம்மனையும் வரவேற்க என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த பொருளை வைத்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்று அக்குவேர் ஆணிவேராகத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அப்புறம் வருடம் முழுவதுமே வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் இந்த நாளோட மகத்துவத்தை நாம் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆடி மாத பிறப்பு என்பது தட்சானிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும். அதாவது தேவர்களின் இரவு பொழுது தொடங்கும் காலம். இந்த நேரத்தில் அண்டவெளியில் எதிர்மறை சக்திகள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சுபகாரியங்களை தவிர்த்துவிட்டு நம்மை பாதுகாக்கும் காவல் தெய்வங்களான அம்மன், எல்லை அம்மன், குலதெய்வம் போன்ற பெண் தெய்வ வழிபாட்டை இந்த மாதம் முழுவதும் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக முதல் ஆடி வெள்ளிக்கிழமை என்பது ஐஸ்வர்யம் மற்றும் செல்வத்திற்கு அதிபதியான சொர்ணாம்பிகை அம்மனுக்கு உகந்த நாளாகும். இந்த ஆடி 1 அன்றைக்கு மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட சொர்ணாம்பிகையை நாம் வீட்டிலிருந்து வழிபடும் பொழுது நம் வீட்டு பணப்பெட்டி எப்போதும் காலியாகாமல் பொன், பொருள், காசுகளால் நிறைந்திருக்கும். உங்களோட நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்தால் உடனே நிறைவேற்றப்படும். சரி எனது அன்பான நேயர்களை, இப்பொழுது ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அதிகாலையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்று பார்த்துவிடலாம். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே, அதாவது காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்து வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள். பிறகு உங்கள் வீட்டு நிலைவாசல்தான் தேவதைகளும் குல தெய்வமும் வீட்டிற்கு வரும் வழி. அன்றைக்கு நிலைவாசலின் 2 பக்கங்களிலும் மஞ்சள் குங்குமம் வைப்பது மிக மிக கட்டாயம். வாசலின் மேலே புதிய பச்சை மாவிலை தோரணம் கட்டிவிடுங்கள். மாவிலை வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை உள்வாங்கி நல்ல கதிர்வீச்சுகளை தரும். எனக்கு மாவிலை கட்ட தோது இல்லை, எங்கள் வீட்டிற்கு அருகில் மாவிலையே கிடைக்காது என்பவர்கள் ஒன்றும் கவலை வேண்டாம். நன்றாக வாசனை நிறைந்த மலர்களால் ஒரு மாலை தொடுத்து அந்த மாலையை உங்கள் நிலைவாசலில் தொங்கவிட்டு கொள்ளுங்கள். தவறு ஒன்றும் கிடையாது. ஆடி மாத வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது வேப்பிலை. நிலைவாசலின் இருபுறமும் சிறிதளவு வேப்பிலையை சொருக வையுங்கள். இதை மட்டும் நீங்கள் விடுபடாமல் கண்டிப்பாக வேப்பிலையை சொருக வைத்துவிட வேண்டும். இது கிருமி நாசினியாக செயல்படுவதோடு அம்மனின் வருகையையும் குறிக்கும். இப்போதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். உங்கள் வீட்டில் பணவரவை ஈர்க்கக்கூடிய மகா ரகசிய பரிகாரத்தை பார்க்க போகின்றோம். இதற்கு பெயர் சொர்ண கும்ப பரிகாரமாகும். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்த்துவிடலாம். ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டும் இல்லாதவர்கள் சுத்தமான சில்வர் தட்டு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு சிறிதளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கூட எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக வாங்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. பிறகு ஒரு அகல் விளக்கு மட்டும் புதியதாக வாங்கி வைத்து கொள்ளுங்கள். 11 என்ற எண்ணிக்கையில் 1 ரூபாய் நாணயங்களை தயாராக வைத்து கொள்ளுங்கள். இந்த 11 என்ற எண்ணிக்கை மிக மிக முக்கியமானதாகும். 1 ரூபாயாக இருந்தால் மிகவும் சிறப்பு. சிறிதளவு காய்ச்சாத பால் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சுத்தமான தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து மஞ்சள் நீராக தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் பூஜை செய்யும் வேளையான அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கலாம். அதாவது காலை வேளையிலும் செய்யலாம், இல்லை மாலை 6 to 7 மணிக்குள்ளாகவோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். பூஜை அறையில் ஒரு தட்டின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து கொள்ளுங்கள்.
அதன் மேல் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த தட்டை வைத்து விடுங்கள். தட்டிற்குள் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த சுத்தமான தண்ணீரில் மஞ்சள் கலந்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த மஞ்சள் நீரை தட்டில் ஊற்றி விடுங்கள். அந்த மஞ்சள் நீருக்குள் 11 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை மெதுவாக வைக்க வேண்டும். தண்ணீர் மேலே தெளித்து விடாதவாறு, வெளியே தெளித்து விடாதவாறு மெதுவாக அந்த 11 ரூபாய் நாணயங்களையும் அந்த மஞ்சள் கலந்த நீருக்குள் வைத்து விடுங்கள். இப்போது அன்னை மகாலட்சுமியையும் சொர்ணாம்பிகையையும் மனதார நினைத்து கொண்டு அந்த நாணயங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அருகில் பூக்களை வைத்து விடுங்கள். அதன் அருகில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அதாவது நீங்கள் புதிதாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு விளக்கின் முன்பு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி, தாயே சொர்ணாம்பிகையே, என் இல்லத்தில் தங்கம் பொருள் வற்றாத செல்வம் பெருக வேண்டும். என்னுடைய வீட்டிற்கு வரும் கஷ்டமெல்லாம் கரைந்து போக வேண்டும். என்னுடைய வீட்டிற்கு நன்மைகள் மென்மேலும் பெருக வேண்டும். என்னுடைய வீட்டை பிரித்திருக்கும் தரித்திரம் விலக வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். என் கணவனுக்கும் அல்லது என்னுடைய மனைவிக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை நீதான் தர வேண்டும் என்று என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதையெல்லாம் முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு பூஜை முடிந்ததும் அந்த மஞ்சள் நீரில் இருந்த 11 நாணயங்களை எடுத்து ஒரு சிவப்பு துணியில் முடிந்து உங்கள் பீரோ லாக்கரில் வைத்து விடுங்கள். அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு தூவி விடுங்கள். இது உங்கள் வீட்டில் வற்றாத குபேர வரத்தை மென்மேலும் பெருக செய்யும். இப்போது ஆடிப்பிறப்பன்றைக்கு அன்னைக்கு அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் என்று பார்க்கலாம். பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஆடிப்பால் தயார் செய்து வைக்கலாம். அதாவது தேங்காய் பாலில் வெல்லம், ஏலக்காய், சுக்குத்தூள் இந்த 3ம் சேர்த்து அம்மனுக்கு ஆடிப்பால் செய்து வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அம்மனுக்கு உகந்த மாவிளக்கு மாவு, அதாவது பச்சரிசி மாவில் வெல்லம், ஏலக்காய் சேர்த்து செய்வோம் அல்லவா, அதையும் செய்து அந்த மாவிளக்கில் தீபமேற்றியும் வழிபடலாம். இது உங்கள் வம்சத்தையே தலைக்க செய்யும். உச்சரிக்க வேண்டிய மந்திரம், நீங்கள் விளக்கேற்றி வைத்திருக்கும் போது அந்த விளக்கின் முன்பாக அமர்ந்து எளிமையான முறையில் லலிதா திரிசதி அல்லது அபிராமி அந்தாதி பாடல்களை பாடலாம். அப்படி தெரியாதவர்கள் ஓம் தனதானிய ஸ்வர்ண ஆகாசன பைரவியே நமக அல்லது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இந்த 2 மந்திரங்களையும் 108 முறை சொல்லலாம். இதனை சொல்லும்போது வீட்டில் இருக்கும் தரித்திரம் அனைத்தும் உங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும். நேயர்களை, இந்த ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தர்மம் ஒன்று இருக்கு. அன்று மாலை வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், அதாவது தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு, வளையல் மற்றும் பழங்கள் எல்லாவற்றையும் வைத்து கொடுத்து உபசரிக்க வேண்டும். இதன் மூலம் அம்மனே உங்கள் வீட்டிற்கு வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். அன்று வீட்டில் கண்டிப்பாக அசைவ உணவு சமைக்கக்கூடாது. இந்த அபூர்வ ஆடி 1 வெள்ளிக்கிழமை நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய சொர்ண கும்ப வழிபாட்டை செய்து லட்சுமி கடாட்சத்தை முழுமையாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.